அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாரும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான சிக்கன் கீமா பராத்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த கீமா பராத்தா செய்கிறதுக்கு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வேக வைக்கணும். சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் வெந்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இப்போ பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து அதை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பரோட்டாவில் வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா இலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், நம்மளோட சிக்கன் கீமா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு சூடான பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளோட ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இதோட உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். யாரெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க வீட்டிலன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் பராத்தா பிடிக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கின பின்னாடி இதோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மீடியமான ஸ்பூனில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இலை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா பொருள் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இதில் இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்து செய்கிறேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் இதோட சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 மினிட்டுக்கு நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கீமாவை இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த தண்ணி அது சுண்டுற அளவுக்கு நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆன பின்னாடி மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம கீமா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம பரோட்டா போடுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் 5 உருண்டைகள் வர மாதிரி மாவை பிரித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம்.
ரெடி பண்ண உருண்டைகளை இப்போ ஒன்று ஒன்றா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி நமக்கு ஏற்ற சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்க கீமாவை வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எல்லா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்லாம் சேர்த்துட்டு இப்போ மாவை கையில் எடுத்து நான் இப்போ மடிக்கிற மாதிரி வெளியிலேருந்து உள்ளே இப்படி மடித்து உள்ளே வச்சு அழுத்தி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி நம்ம தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அது மாதிரி சின்னதாக பெருசாக உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியமான சைஸில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இன்னொரு மெத்தட்லையும் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு தேய்ச்சி எடுக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு நம்ம ஒரு உருண்டை மாவு வந்து சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி அது மேலேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா ஒரு அழுத்தி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் செய்கிறேன்ல இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் நடுவில் வந்து தேய்க்கும் போது ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே பொறுமையாக ஈவனாக எல்லா பக்கமும் நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பொறுமையாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கேன்ல இதே மாதிரி செய்யுங்க. பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப வேகமாக அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ளே வச்சுருக்க நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சு எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடான பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்த பின்னாடி திருப்பி போட்டுட்டு அப்புறமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா இருக்கும். பரோட்டா சேர்த்த உடனே எண்ணெய் சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். மேலேயும் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்க்காமல் பட்டர் சேர்த்தும் சுடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு முறை பரோட்டா எப்படி தேய்ச்சி எடுக்கிறதுன்னு நான் வந்து காட்டியிருக்கேன். ஸ்டஃபிங் வச்சு ஒரு உருண்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு உருண்டையை ரவுண்ட் ஷேப்பில் இதே மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே நல்லா வச்சு எல்லா பக்கமும் ஓரங்களை வந்து நல்லா அழுத்தி ஒட்டுற மாதிரி நல்லா அழுத்தி ஒட்டி விடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நடுவில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி பொறுமையாக தேய்ச்சி எடுங்க. அப்போ உங்களுக்கு ஓரங்கள் வந்து பிரியாது. ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் எல்லா பக்கமும் ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதனால பொறுமையாக எண்ணெய் தேய்ச்சி ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்டஃபிங் வந்து இருக்கிற மாதிரி பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம்.
கட் எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் ஆறின பின்னாடி நான் பீஸா கட்டர் வச்சு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். பசங்க இது மாதிரி கட் பண்ணி கேட்டாங்க, அதனால நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சாஸ் இருந்தாலும் அதுலேயும் தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே சும்மா சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க, செம்மையாக இருக்கும். நம்ம உள்ள சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், அதனால் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.